இதுல ஏதோ ஒரு தத்துவம் ஒளிஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல இருந்தா மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு ஞானம் கிட்டுது. அவர் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறார். அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு. அந்த இடத்துல சாமியார் ஆகல, ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு. அவரோட விஞ்ஞானத்தோட அவரோட முதிர்ச்சியை கண்டு சிவபெருமான கீழே இறங்கி வர்றார். யாருக்கும் அந்த மாதிரி வரல. சிவபெருமானே டைரக்டா வந்துடுறார். வந்து எழுதுறார், நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதிட்டு போனார். யார் எழுதுனா? சிவபெருமான் எழுதினார். மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்ல சிவபெருமானே எழுதினாரியா. எல்லாரும் பாடுறோம். இந்த பாட்டுல கடைசியா சொல்லிட்டு போறார், இப்பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து அடியின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. எப்பா இது நான் பொதுவா எல்லா மனிதருக்கும் சொல்லிட்டேன்ப்பா. எல்லா மனிதனுக்கும் இந்த பாடல் பொதுவானது. ஆனால் யார் இதுல ஜெயிப்பா? நான் மேல சொன்ன இந்த பாட்டோட பொருளை அவனுக்கு புரியுதோ அந்த பொருள் புரிந்தவன் ஜெயிச்சிடுவான். பொருள் புரியாதவன் பாட்டு பாடிக்கிட்டே செத்து போயிடுவான். பொருள் புரிஞ்சு ஃபாலோ பண்ணவன் ஜெயிச்சு முக்தி ஆயிடுவான். ஏன் எழுதுனது யாரு? சிவபெருமான்.